வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன் ஸ்பிரிட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிறு குழம்பு. ஒரு குக்கரில் 2 கைப்பிடி தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் வரும். இதை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அரை ஸ்பூன் உப்பு போட்டு இதை 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு துவரம்பருப்பு வேகிறத விட இது 2 மடங்கு டைம் எடுக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே அரை ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அரை ஸ்பூன் சீரகம். 3 கார்லிக் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கிரீன் சில்லி, கொஞ்சமாக கரி லீஃப், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஆனியன் நம்மளுக்கு நல்லா சுருங்கி கலர் மாற ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான 3/4 ஸ்பூன் கல்லுப்பு இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும்போது தான் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். அதனால இதுக்கு 3/4 ஸ்பூன் உப்பு போதும். இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம போட்டிருக்கிற மசால் எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா இறங்கணும். இந்த ஆயிலே இதை நல்லா வதக்கி எடுத்துடுங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ வேகிறதுக்காக அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வேக வச்சிருக்கிற பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். பருப்பு வேக வச்ச அந்த குக்கர்லேயே இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் புளி, இது ஒரு 1 இன்ச் அளவுக்கு இருக்கும், அது ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நம்மளுக்கு 5 to 10 மினிட்ஸ் குக்கிங் டைம் எடுக்கும். இப்போ லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆக போகுது. நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிகவும் சுவையான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது தோசையோடையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.